ராஜராஜ சோழன் 985 தஞ்சாவூரோட ராஜாவாயிட்டார். ஆனால் கோயில் கட்ட ஆரம்பித்தது 1003 ஆரம்பித்து 1010 தான் அவர் முதல் கும்பாபிஷேகம் இந்த கோயிலோட நடந்திருக்குது. புரியுதா? இதில் அவர் அந்த 7 வருஷத்தில் ராஜராஜ சோழன் என்ன கட்டினார், என்ன வேலை பார்த்தாரு, அடுத்தவங்க வந்தவங்க என்ன வேலை பார்த்தாங்கிறது தான் ஹிஸ்ட்ரி. இது வந்துட்டு 4 பக்கமும் இந்த வால் 400க்கு 200 மீட்டர் இந்த கணக்கு போட்டு அவங்க வாழை கட்டியிருக்கிறாங்க. 1008 நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. மேலே முன்னால் என்ட்ரன்ஸில் சோழா கேட்டு, இது கேட்டு அவங்க கட்டினது தான். அந்த இதில் மெயின் கோயிலை கட்டினதுனால, ராஜராஜ சோழன் கட்டினதுனால தான் இதுவரை நம்ம எல்லாரும் ராஜராஜனுடைய பேரை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது 1200 பாண்டியர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்து தான் அம்பாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அம்பாவில் கொஞ்சம் தான் உள்ளே போகும்போது 2 பெண் தெய்வங்கள் இருக்கும், அது மட்டும் பாதி அவங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் இருந்திருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாயக்கர் உள்ளே வந்து தான் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. சோழருக்கு அப்புறம் இந்த கோயிலை பொறுத்தவரை நாயக்கர் தான் அதிக வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அம்பாலோட முன் மண்டபம் நாயக்கர் காலத்தில் ஆனது. நந்தி மண்டபம், மெயின் கோயிலோட என்ட்ரன்ஸ் முன் மண்டபம், முருகர் கோவில் வள்ளி தெய்வானையோடு அங்கே இருக்கிறது. அடுத்தது ராஜ மண்டபம், நடராஜர் மண்டபம், இதெல்லாம் வந்துட்டு நாயக்கர் காலத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க 1600. அதுக்கப்புறம் மராட்டியர் உள்ளே வந்திருக்கிறாங்க 1700. அவங்க ஆட்சி நடந்தப்போ கணேச பகவானையும் சித்தர் கரூராருக்கும் மராட்டியர் கோயில் கட்டினதா வரலாறு இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு சிவபக்தி அதிகம். சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்துட்டு நம்ம பெரிய கோயிலோட ரொம்ப பழமையானது, நம்ம தாத்தா காலத்தில் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு சிவபக்தி அவருக்கு அதிகம். அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் சிவன் கோயிலையே இங்கே தஞ்சாவூரில் கட்டினார். அதிகமாக போயிட்டு பெருங்கி கட்டினார். இதுதான் அப்படியே பக்தருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பெரும்பாலும் அதனால தான் அவங்க அப்பா பிள்ளை எல்லாருக்குமே அதுதான். அதனால தான் இந்த கோயிலை சிவன் கோயிலை அவர் கட்டினார்.